ஸோ யாராச்சும் ஒருத்தர் படிங்க இது என்னன்னு. ஒலிவியா மில்லர் காம்டவுஸ். நான் யாரை சொல்றேன்னு அவங்க படிக்கிறீங்களா பேசாம? சுதர்ஷன். சுதர்ஷன் படிக்கிறீங்களா? 1 minute தான். இங்க ஸ்கிரீன்ல இருக்கிறது அப்படியே படிக்கணும், அவ்வளவுதான். ஸ்கிரீன் தெரியுதா எல்லாருக்குமே? எஸ் மேம். படிங்க இது. ஒலிவியா மில்லர். ஒலிவியா மில்லர் காம்டவுஸ் தென் காம்டவுஸ் தென் USA. நீங்க யுஎஸ்ஏன்னு படிக்க கூடாது. இங்க தான் ஜெர்மன் ஆல்பபெட் யூஸ் பண்ணணும். USA. Sie wohnt in San Francisco. Sie spricht English und Deutsch. Sie lernt Spanish. யார் படிச்சது? சுதர்ஷன். சுதர்ஷன், வெரி குட். ஓகே, இது மீனிங் என்னன்னு புரியுதா உங்களுக்கு? ஒலிவியா மில்லர் கம்ஸ் ஃப்ரம் த USA. அவங்க யுஎஸ்ஏல இருந்து வராங்க. She won't in San Francisco. She lives in San Francisco. Sie spricht, அவங்க என்ன லாங்குவேஜஸ் பேசுறாங்க? இங்கிலீஷ் அண்ட் ஜெர்மன் பேசுறாங்க. என்ன கத்துக்கிறாங்க, என்ன படிக்கிறாங்க? She learned Spanish. ஓகே, அடுத்தது மோனிஷா இருக்காங்களா? ஏஞ்சல். எஸ் மேம். யாரு? மோனிஷா. மோனிஷா செகண்ட் ஒன் படிங்க. கேப்ரியல் சாண்டோஸ் படிங்க. கேப்ரியல் சாண்டோஸ் காம்டஸ் பிராஸ்லியன் ஆர் வோன் டெஸ்ட்லாண்ட் டாய்ச்லாண்ட் இன் கோன் ஆர் ஸ்ப்ரெச் போர்ச்சுகீசிஷ் போர்ச்சுகீசிஸ் டாய்ச் அண்ட் இங்கிலீஷ். ஸோ கேப்ரியல் சாண்டோஸ் காம்டோஸ் பிரசீலியன். அவங்க எங்கேருந்து வராங்க? இவரு பிரேசில்ல இருந்து வராரு. ஏர் ஓன்ட் இன் டாய்ச்லாண்ட் இன் கால்ன். ஸோ ஜெர்மனில கால்ன் என்ற ஊர்ல இருக்கிறாங்க. ஏர் ஸ்பிரிஸ்ட் போர்ச்சுகீசிஷ். என்ன பேசுவாங்க? போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் பேசுவாங்க. அப்புறம் ஜெர்மன் அண்ட் இங்கிலீஷ் 3 லாங்குவேஜஸ் பேசுறாங்க. அடுத்தது ஏஞ்சல். Yes, ma'am. Alcia Condi spricht Italienisch, Französisch und Deutsch. Sie kommt aus der Schweiz und wohnt in Lugano. ஸோ அலிசியா காண்டி என்ன பேசுறாங்க? என்ன லாங்குவேஜஸ் பேசுறாங்க? இட்டாலி, பிரெஞ்சு, ஜெர்மன் 3மே பேசுறாங்க. ஜி காம்டோஸ் த ஷ்வைஸ். சுவிட்சர்லாண்ட்ல இருந்து வராங்க. எங்க இருக்கிறாங்கன்னா லுகானோல இருக்கிறாங்க. அடுத்தது ஸ்ரீராம். போரிஸ் வால்டர் பத்தி படிங்க. போரிஸ் வால்டர் காம்டவுஸ் ஓஸ்டரைச். Er wohnt in Salzburg. Er spricht Deutsch und English. Er lernt Arabisch. Okay. போரிஸ் வால்டர் எங்க இருந்து வராங்க? ஆஸ்திரியா. ஓஸ்டரைச் அப்படின்னா ஆஸ்திரியா. Er wohnt in Salzburg. அவர் சால்ஸ்புர்க்ல இருக்கிறாரு. Er spricht Deutsch und English. அவர் என்ன லாங்குவேஜஸ் பேசுறாரு? ஜெர்மன் அண்ட் இங்கிலீஷ். என்ன படிக்கிறாரு? அரபிக். அடுத்தது தீனா. சகி டனாகா படிங்க. சகி டனாகா contacts Japan or Tokyo. He speaks Japanese and Deutsch. He learns English. இங்க ஒண்ணே மிஸ் பண்ணிட்டீங்க. ஜப்பான் சொல்லக்கூடாது, ஜப்பான். Saki Tanaka wohnt in Berlin.
Sie kommt aus Japan, aus Tokyo. Sie spricht Japanisch und Deutsch. நம்ம J வந்து Y தானே ப்ரொனவுன்ஸ் பண்றோம். Yes, ma'am. ஓகே. அடுத்தது லாவண்யா. Algerian. Kateb Brahim kommt aus Algerien. Er spricht Arabisch, Französisch und lernt Deutsch. Er wohnt in Paris. ஸோ கத்தேப் இப்ராஹிம் வந்து எங்கேருந்து வர்றாரு? அல்ஜீரியா. அவங்க அரபிஷ் பேசுகிறாங்க, ஃப்ரெஞ்சு இல்லை ஜெர்மன் படிக்கிறாங்க. ஏர் ஓன்ட் இன் பாரிஸ். வெரி குட். ஓகே, இது வந்து அடுத்தது டேபிள். இது யார் எங்கே ஊர்லேருந்து வராங்க, எங்கே இருக்கிறாங்க, என்ன லாங்குவேஜஸ் பேசுகிறாங்க, என்ன படிக்கிறாங்கன்றது ஒவ்வொருத்தரது நீங்கள் எழுதணும், டேபிள் ஃபில் பண்ணணும். அப்புறம் இப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு நாலேஜ்க்காக தான், ஓகேவா? இது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் த யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? த யூஎஸ்ஏக்கு மட்டும் த போடுவோமா? அதே மாதிரி தான் ஜப்பான். அது இவங்க வந்து ஜெர்மன்ல இருக்கிறவங்க வந்து சில கண்ட்ரீஸ்க்கு வந்து ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. தக்கு பதிலாக ஹவுஸ் டர் ஷ்வைஸ். சுவிட்சர்லாண்ட்லேருந்து வரீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஹவுஸ் டர் ஷ்வைஸ் சொல்லணும். டர்க்கிலேருந்து வராங்கன்றதுக்கு ஹவுஸ் டர் துர்காய். ஸோ உக்ரைன்லேருந்து ஹவுஸ் டேர் உக்ரைன். யூஎஸ்ஏன்னா ஹவுஸ் டேன் உஎஸ்ஆ. ஸோ இந்த மாதிரி ஃப்ரம் த ஷ்வைஸ் அப்படின்னு படிக்கிறதுக்கு இப்படி தான் படிச்சுக்கணும் நீங்கள் அந்த பிளாக் ஃபுல்லாகவே. சரிங்களா? இந்த டேரு டேன் எல்லாமே டிஹெச்இ, இங்கிலீஷில் டிஹெச்இ சொல்லுவோம்ல, த மீனிங் வரும். த மீனிங் வரும். ஓகேவா? அது எப்போ எங்கே வரும்னு அப்புறமா பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து இப்போ இது ஒரு டேபிள், ஓகேவா? டாய்ச்லாண்டில் என்ன பேசுவாங்க? டாய்ச் பேசுவாங்க. ஆஸ்திரியால என்ன பேசுவாங்க? அங்கே டாய்ச் தான் பேசுவாங்க. ஸோ இங்கே கண்ட்ரி இல்லை லாங்குவேஜ் மிஸ் ஆயிருக்கும். ஸோ ஷ்வைஸ்ல என்னென்ன லாங்குவேஜஸ் பேசுறாங்க பாருங்க. பிரான்சோசிஷ், இட்டாலியனிஷ், ஆட்டோ ரொமானிஷ் பேசுறாங்க. பிரான்சோசிஷ் எந்த ஊர்ல பேசுவாங்க? பிரான்சோசிஷ்னா என்னது தெரியுமா? பிரான்ஸ். ஓகே, எந்த ஊர்ல பேசுறாங்க? பிராங்க்ரைஷ். பிராங்க்ரைஷ்னா பிரான்ஸ். பிரான்சோசிஷ்னா பிரெஞ்சு லாங்குவேஜ். பிரேசில்ல என்ன பேசுவாங்க? பிரேசில்ல யாரோ பிரேசில்ல இருந்து வந்திருக்காங்களே, யார் அது? போர்ச்சுகீஷிஷ். பிரேசில்ல என்ன பேசுறாங்க? போர்ச்சுகீஷிஷ். ஸோ போர்ச்சுகீஷிஷ் லாங்குவேஜ் பேசுவாங்க. அடுத்தது இட்டாலியனிஷ் எந்த ஊர்ல பேசுவாங்க? இட்டாலியன். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்காக தான், ஓகேவா? ஸ்பானியன்ல என்ன பேசுவாங்க? ஸ்பானிஷ். பாலிஷ் எந்த ஊரு? போலண்ட். துர்க்காய் துர்கிஷ். ஓகே, ரூஷிஷ் வந்து ரூஷிஷ்னா ரஷ்யா, ரஷ்யன் லாங்குவேஜ். ஸோ ருஸ்லாண்ட், ரஷ்யாவுக்கு ருஸ்லாண்ட் அப்படின்வாங்க. அல்கீரியன்ல என்ன பேசுவாங்க? அராபிஷ். ஜப்பான்ல என்ன பேசுவாங்க? ஜப்பானிஷ். அப்புறம் யூஎஸ்ல என்ன பேசுவாங்க? இங்கிலீஷ். ஸோ எல்லாத்துலயும் ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா சிஹெச், சிஹெச், எஸ்சிஹெச், எஸ்சிஹெச் நிறைய இருக்கும். சரிங்களா? இங்க வந்து மைன்லாண்ட், மைன்லாண்ட் நம்மளோட கண்ட்ரி என்ன? இந்தியன்.
India. இந்தியாவே இந்தியன். ஓகேவா? நம்மளோட லாங்குவேஜ் என்ன? தமிழ். அவங்க மதர் டங் போட்டுக்கலாம். இப்ப இன்னொரு ஹோம்வொர்க் நான் கொடுக்குறேன். அங்க என்ன பண்ணணும்னா நீங்க ஆல்ரெடி எழுதிட்டீங்க இது. அதே தான் மறுபடியும் இது வேணாம், நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டீங்க, நோ ப்ராப்ளம். உங்களோட நேமு, எந்த ஊர்ல இருந்து வரீங்க, எங்க இருக்கிறீங்க, எங்க என்னென்ன லாங்குவேஜஸ் பேசுறீங்க படிக்கிறீங்கன்றது தான். நீங்க ஆல்ரெடி எல்லாருமே அனுப்பிட்டீங்க. ஸோ நோ ப்ராப்ளம். நீங்க அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எப்போ கேட்டாலும் சடனாக கேட்டால் சொல்ற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஓகே மேம். ஸோ உங்களுக்கு இதோட ஃபர்ஸ்ட் லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த பேஜ்ல இருக்கிறது எல்லாமே வீடியோ எல்லாமே. இந்த வீடியோ பார்க்கணும்னா alango.net சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஆப்ல போய் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த லாஸ்ட் பேஜ், எல்லா லெசன்லயும் இந்த மாதிரி ஒரு லாஸ்ட் பேஜ் இருக்கும். சரிங்களா? பேஜ் நம்பர் 17. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. கோர்ஸ் ஒன் கிளார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கோர்ஸ் ஒன் கிளார் ரேடிமெட்டல் ஒன் கிராமட்டிக். இதில் வந்து நம்ம என்னெல்லாம் பேசலாம், கிராமர் என்ன, எல்லாமே இதில் இருக்கும். ஸ்டார்டிங்கில் படித்தோமா, க்ரூசன் என்னது, கிரீட்டிங்ஸ். ஹலோ நீனா, ஹலோ நிக்லஸ், கூட்டன் டாக் ஹெர் ஹான்சன், கூட்டன் மார்கன், கூட்டன் ஆபன். இது ஃபெராப்ஷி. க்ரூசன் என்ன, கிரீட் பண்ணுறது. ஃபெராப்ஷீடன் அப்படின்னு சொன்னா ஃபேர்வெல், பாய் சொல்றது. ஃபேர்வெல் அப்படின்னா என்னது, பாய் சொல்றது. ஸோ ஃபெராப்ஷீடன் அப்படின்னா சூஸ், சாவ், ஆஃப் விடசேன், கூட்டன் நாக்ட், இதெல்லாம் ஃபெராப்ஷீடன்ல வரும். க்ரூசன்ல வந்து ஹலோ, கூட்டன் டாக், கூட்டன் மார்கன், கூட்டன் ஆபன் வரும். ஜிஷ் und andere vorstellen, உங்களை பத்தியோ நம்மளை பத்தியோ மற்றவங்களை பத்தியோ இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா அது இது யூஸ் பண்ணிக்கணும். Wer bist du, wie heißt du, wie ist ihr Name, wie heißen sie? So ich bin Julia, ich heiße Niklas, mein Name ist. மூணாவது பர்சன் தேர்ட் பர்சன் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா das ist Herr, மிஸ்டருக்கு Herr, das ist Frau, மிஸ்ஸஸ்க்கு, மிஸ் இல்லை மிஸ்ஸஸ்க்கு. நம்மளை பற்றியும் மற்றவங்களை பற்றி பேசணும்னா எங்கேருந்து வராங்க, எங்கே இருக்கிறாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. A1 எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் கொஷின்ஸ் நீங்களாவே கேட்டு மற்றவங்க ஆன்சர் பண்ணணும், மற்றவங்க கேட்ட கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அந்த மாதிரி தான் வரும் A1 எக்ஸாம். சரிங்களா? சரி, இந்த கொஷின்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேர் பிஸ்ட் டூ. இது வந்து செகண்ட் பிளேஸ்ல என்ன இருக்கு, வெர்ப் இருக்கு. செகண்ட் பொசிஷன் அப்படின்னா லிட்ரலா ரெண்டாவது பொசிஷன் நினைக்காதீங்க. வெல்ஷே ஸ்ப்ராக்கன்ன்றது விச் லாங்குவேஜஸ் அப்படின்றது பிரிக்க முடியாது இல்லைங்களா, அதனால இது ரெண்டுமே சேர்த்து ஒன்னா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ செகண்ட் பொசிஷன்ல ஸ்ப்ரெஷன்சி. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல கொஸ்டின், அடுத்தாவது பொசிஷன்ல வந்து வேர்பு, அதுக்கப்புறமா தான் இன்னொன்று வரும். புரியுதா? அதே மாதிரி தான் ஆன்சர் பேசும்போது சப்ஜெக்ட், வேர்பு, மற்றது டீட்டெயில்ஸ். நீங்க தெரியலன்னா கண்டிப்பா கன்ஃபியூஷன் ஆயிடும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஜைன் வேர்ப் வந்துச்சுன்னா இஷ், பின், ஆம், டு பிஸ்ட்னா யூ ஆர், ஏர் இஸ்ட், ஜி இஸ்ட்னா ஹி இஸ், ஷி இஸ், ஜி இஸ்ன்னா யூ ஆர் ஃபார்மல்ல. ஸோ இஷ்னா எதுல எண்ட் ஆகணும் வேர்பு? ஆஹா, மற்ற வேர்பு, ஜைன் வேர்ப் இல்ல, மற்ற வேர்பு. இஷ் வந்தா எதுல எண்ட் ஆகணும்? ஈல. ஈல. டு வந்தா எஸ்டி. ஏர் ஜி வந்துச்சுன்னா ஈல. டீல. ஜி வந்ததுன்னா ஃபார்மல், ஜி வந்துச்சுன்னா ஈஎன்ல எண்ட் ஆகும். ஈஎன். இது நீங்க மறக்கவே கூடாது. இன்னும் அடுத்தது இன்னும் ப்ளூரல்ல வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இப்ப நம்ம படிச்சது எல்லாமே சிங்குலர். ஸோ இது எல்லாமே சிங்குலர் தான். அடுத்தது ப்ளூரல்ல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் வரும். சரிங்களா? அதையும் சேர்த்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ஈஸியா தான் இருக்கும். இப்ப பாருங்க, தேர்ட் பர்சனை பத்தி சொல்லணும்னா எப்படி சொல்லியிருக்காங்க. Das ist Fraulein, sie kommt aus Deutschland, sie wohnt in Frankfurt.
அப்ப இந்த ஜி எதை குறிக்குது? ஷீ. ஃபார்மல் ஜி கிடையாது, இது ஷீ, அவள். ஓகேவா? கேர்ள் குறிக்குது. ஆமா, கேர்ள். Das ist Jan. Er kommt aus Frankfurt. Er wohnt in Zurich. யாருன்னா என்னது? he. boy. ஓகேவா? தேர்ட் பர்சன் இன்ட்ரோ பண்ணணும்னா நீங்க இப்படிதான் பண்ணணும். ஸோ இந்த பேஜ்ல இருக்குது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பேஜ் நம்பர் 17. ஸோ பேஜ் நம்பர் 17 நல்லா படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த லெசன் இன்னும் ஈஸியா இருக்கும். இதுலயே உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா கஷ்டம். அதனால உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் லெசன்ல ஏதாவது டவுட் இருக்கா? எல்லாருக்குமே கிளியரா? கிளியர். ஓகே, ஒருத்தர் தான் பதில் சொல்றாங்க, மத்தவங்க யாருமே சொல்ல. நான் எல்லாமே ஓகே. அதுக்கப்புறமா என்ன சொல்லக்கூடாது, மேம் எங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணலன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? உங்களுக்கு நான் இன்னொரு இது சொல்றேன். கிராமர் ஏதாச்சும் புரியலன்னா நீங்க அதை வந்து ஃபீல் பண்ணவே வேண்டாம். நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் கிராமர் வந்து நம்மளுக்கு 3வது லெசன்ல தான் நல்லா புரியுன்றதை விட ஆட்டோமேட்டிக்காவே நம்ம மைண்ட்ல ஸ்டே ஆயிடும். நம்மளுக்கே தெரியாம ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட்ல ஸ்டே ஆயிடும். ஸோ ஏதாவது ஒரு லெசன் கிராமர் உங்களுக்கு புரியலன்னா நீங்க அதை பத்தி வரி பண்ணிட்டு அங்கேயே இருந்துடக்கூடாது. அதை அப்படியே விட்டுட்டு மற்றதை நீங்க படிச்சுட்டே இருக்கணும். அப்படி படிச்சுட்டே இருக்கும்போது இந்த கிராமர் புரியலன்னு சொன்னது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு தெரியாமையே உங்க மைண்ட்ல அப்படியே கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிடும். உங்களுக்கு தெரியாமையே நீங்க பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதனால நிறைய படிங்க, ஜெர்மன் நிறைய படிங்க. நீங்க ஊருக்கு போனாலும் எங்க போனாலுமே சரி, ஒரு நாள் நீங்க ஜெர்மன் படிக்காம விட்டீங்கன்னா எல்லாமே மறந்துடும். இது ஃபர்ஸ்ட் லெசன்ன்றதுனால பரவாயில்ல. அடுத்து போக போக உங்களுக்கு நிறைய இருக்கும் இல்லைங்களா படிக்கிறதுக்கு. இருக்குமா இருக்காதா? எல்லா ABCD 1 2 3 4 ஒரு 1 இயர் ஃபுல்லாவா எதுவா இருக்க போகுது சொல்லுங்க? எல்கேஜியில படிக்கிற மாதிரி நம்ம இது அவ்வளோ டைம் எல்லாம் எடுக்கக்கூடாது. சீக்கிரமா நீங்களும் ஃபாஸ்டா ஜெர்மனி போகணும் இல்லையா? ஃபாஸ்டா நான் குவிக்கா ஜெர்மனி போகணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியணும்? லாங்குவேஜ் தெரியணும். லாங்குவேஜ் தெரியணும்னா என்ன பண்ணணும்? அது நிறைய யூஸ் பண்ணணும், படிக்கணும், கேட்கணும், ஓகேவா, பேசணும். இதெல்லாம் பண்ணாதான் உங்களால முடியும். குவிக்கா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைம் ஒதுக்கி வைங்க. இப்போ நீங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான், உங்களுக்கு அது தவிர மற்ற எந்த தாட்ஸுமே இருக்கக்கூடாது உங்க மைண்ட்ல. படிப்பை தவிர வேற எந்த தாட்டுமே இருக்கக்கூடாது. புரியுதா? இந்த டைம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா எந்த நேரத்துலயும் திருப்பி இந்த டைம் வாங்க முடியாது. உங்க லைஃபே மாத்த போற ஒரு டைம் என்னன்னா இந்த படிக்கிற டைம் தான். சரிங்களா? நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. தேவையில்லாத வேஸ்டான இதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க என்னெல்லாம் படிக்கணுமோ அதையும் படிச்சுக்கோங்க. அதோட சேர்த்து ஜெர்மனும் படிச்சுக்கோங்க. ஓகே மேம். ஓகே மேம். ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு தனியா கூட கேட்டுக்கலாம். நீங்க மெசேஜ் அனுப்பி கேட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே மேம். எனக்கு தெரிஞ்ச குரூப்லயே இருக்கு இல்லைங்களா என்னோட நம்பர். அதனால நீங்க அங்க ஃபோன் பண்ணி இல்ல மெசேஜ் பண்ணியோ ஃபோன் பண்ணியோ எப்படி வேணாலும் கேட்டுக்கலாம். இந்த கிளாஸ்ல இருக்கேன்னு மட்டும் சொல்லிடுங்க, எனக்கு இன்ட்ரோ பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு என்ன டவுட்டோ நீங்க அதை கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சில டைம்ஸ் உடனே பண்ண முடியல, இதெல்லாம் ஏதாவது கிளாஸ்ல இருந்தேன்னா பண்ண முடியாது, மற்றபடி நான் பண்ணுவேன். அப்போ ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து மூவ் ஆயிட்டு செகண்ட் லெசன் போலாமா? போலாம் மேம். ஓகே. செகண்ட் லெசன் வந்து எல்லாம் உங்களோட தான். ஃப்ரெண்ட்ஸ், கலீக்ஸ் அண்ட் ஐ. Freunde, Kollegen und ich. Okay. Freunde, Kollegen und ich. இதுல வந்து சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கு பாருங்க. போட்டோக்கு கீழே ஒவ்வொரு இதுலயும் வேர்ட் போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் போட்டோ என்ன போட்டிருக்கு? போட்டோகிராஃபி. போட்டோகிராஃபியரன். அடுத்த போட்டோ Singen. போட்டோ 3
போட்டோ திரைனா என்னது மூணாவது போட்டோ காக்கன் காக்கன் ஆ ஃபியர் போட்டோ ஃபியர் Swimmen. ஸ்விம்மன் ஸ்விம்மன் போட்டோ ஃபுல் ரைசன் ஸோ மற்றது எல்லாமே தெரியும் ஈஸியாக இருக்குது கண்டுபிடிக்க முடியுது இல்லைங்களா ஃபோட்டோகிராஃபி சிங்கிங் குக்கிங் ஸ்விம்மிங் ரைசன்னா ஃபுல்லாக ஊரை சுற்றுறது ஓகேவா ரைசன் ட்ராவலிங் டான்சன் டான்சன்னா என்ன நினைக்கிறீங்க டான்ஸ் வெரி குட் ஓகே போட்டோ ஜீவன் என்ன இருக்கு இங்க வந்து ஜாகிங்ன்றது வந்து இன்டர்நேஷனல் வேர்டு தானே அதனால நீங்க ஜேவே சொல்லிக்கலாம் ஜாகன் வெரி குட் சூப்பர் மியூசிக் ஹோரன்னா என்னது listening to music அடுத்தது நம்பர் 9 போட்டோ 9 என்னது இன்ஸ்கினோகேயன் going to the cinema சினிமாக்கு போறது ஓகேவா கேஹன்னா to go so going to the cinema photo zane லேசன்னா என்னது read வெரி குட் ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டோம் இல்லைங்களா இப்போ நான் ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுவேன் ஓகேவா அந்த ஆடியோல வந்து இப்போ இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க பார்த்துட்டீங்களா ஸோ இப்போ இந்த 3 பேரும் பேசுவாங்க ஒரு 3 பேர்கிட்ட ஒருத்தவங்க வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க அந்த இன்டர்வியூல வந்து இவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு 2 ஆக்டிவிட்டி சொல்லுவாங்க அந்த 2 ஆக்டிவிட்டி என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும் ஓகேவா ரெடியா was Markan deloitte Markanna to do deloitte the people what the people like to do question was Markan deloitte what the people like to do so நான் இப்போ ஆடியோ ப்ளே பண்றேன் எல்லாம் தனித்தனியா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் 14 Hallo Emily, ich mache ein Interview über Hobbys. Was machst du gern? Also, ich schwimme gern und ich jogge oft, besonders im Sommer. So என்ன பண்றாங்க இவங்க அப்புறம் இன்னொன்னு cinema இல்லையே இல்லையே எக்ஸாக்ட்டா புரியலமா என்னப்பா ஒழுங்கா ஆடியபிளா இல்லமா ஆடிபிளா இல்லையா சரி மறுபடியும் பண்ணணும்னா என்ன சொல்றோம் Entschuldigung, noch einmal bitte. Entschuldigung, noch einmal bitte. Hallo Emily, ich mache ein Interview über Hobbys. Was machst du gern? Also, ich schwimme gern und ich jogge oft, besonders im Sommer. இப்போ யாருமே கண்டுபிடிக்கலையா ஜாகன் சொன்னா யார் கண்டுபிடிச்சது
Dina, super Dina. Danke, Ma'am. Hallo Emily, ich mache ein Interview über Hobbys. Was machst du gern? Also, ich schwimme gern So இங்க வந்து ich schwimme gern அப்படின்னு சொல்லிட்டாங்க. und ich jogge oft. Und ich jogge oft. Oft அப்படின்னா ஆஃப்னா ஜாகிங் போவேன். நீங்க ஏதாவது வந்து ஆடியோ கேட்கும்போது வேர்ட் பை வேர்ட் புரியணும்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காதீங்க. புரியுதா? நம்ம இப்ப என்னென்ன வேர்ட்ஸ் கத்துக்கிட்டோம், இந்த வேர்ட்ஸ் ஏதாவது கேக்குதா அதை மட்டும்தான் நீங்க கவனிக்கணும். இப்ப நம்ம படிச்சது ஃபோட்டோகிராஃபியரன், சிங்கன், காக்கன், ஸ்விம்மன், ரைசன், டான்சன், ஜாகன், முசிக், ஹோரன், இன்ஸ்கினோ, கெயன், லேசன். ஸோ இதுல ஏதாவது வேர்ட்ஸ் கேக்குதா அது மட்டும்தான் நீங்க கேக்குதான்னு மட்டும் பார்க்கணும். ஓகேவா? சரி, அடுத்தது இன்னொன்னு. ஸோ இங்க வந்து ஜாகன் எழுதிக்கோங்க. ஸ்விம்மன் போட்டிங்க இல்லைங்களா? அதே நேரத்துல வந்து ஜாகன், எமிலி கிட்ட வந்து ஜாகன் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது பாரஸ், அவருக்கு என்ன பிடிக்கும்? B. Hallo Boris. Hallo Maja. Sag mal Boris, liest du gern? Ja, sehr. Und ich reise auch gern mit meinen Freunden. Und gehst du gern ins Kino? Nein, nicht so gern. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுதா இல்லையா? Music போறேன். மியூசிக் போறேன்னா Gohan, இல்லையே. Entschuldigung, nachnehmen bitte. யா. B. Hallo Boris. Hallo Maja. Sag mal Boris, liest du gern? ஸோ கேட்ட கேள்வியை அவங்க டிஃப்ரெண்டா கேட்டிருக்காங்க. லீஸ்ட் டு கேன் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? லீஸ்ட் டு கேன் லேசன் தான், டூ போட்டதுனால லீஸ்ட். ஓகேவா? லீஸ்ட் டு கேன். அவன் படிக்க பிடிக்குமான்னு, ரீடிங் பிடிக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அது ஒன்று லேசன் ஞாபகம் வச்சுக்கோங்க. Ja, sehr. ஸோ யா சேர், ஸோ ரொம்ப பிடிக்கும்ன்றாரு. Und ich reise auch gern mit meinen இங்க என்ன சொல்லியிருக்காரு? Und reise. கரெக்ட் தான், சொல்லுங்க. ரைசன். ஸோ லேசன் und ரைசன். ஸோ ரெண்டுமே பிடிச்சிருக்கு, லேசனும் ரைசனும். அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க பார்க்கலாம். Freunden. Und gehst du gern ins Kino? ஸோ சினிமாவுக்கு போக பிடிக்குமா அப்படிங்க. Nein, nicht so gern. நைன், நீங்க சொல்லுங்க, பிடிக்காதுன்றார். ஓகேவா? Okay, ma'am. இப்போ நெக்ஸ்ட் இன்னொன்று. C. Hey Eva. Hallo Maja. Du Eva, was machst du eigentlich gern? Ja, also, ich fotografiere sehr gern. Zum Beispiel Freunde, Kollegen, Leute. Und am Wochenende tanze ich gern. இது ஈஸியா இருக்கே. Photography. அப்புறம் இன்னொன்னுக்கு எதுக்கோ யா சொன்னாங்க மேம், அது கொஸ்டின் புரியல மேம். C. Hey Eva. Hallo Maja. Du Eva, was machst du eigentlich gern? Ja, also, ich fotografiere sehr gern. Zum Beispiel Freunde, Kollegen, Leute. Und am Wochenende tanze ich gern. இப்போ சொல்லுங்க. ஃபோட்டோகிராஃபி ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்க. இன்னொன்று வீக்கெண்டில் என்னவோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க.
C. Dance. Hey, Eva. வெரி குட். யாரு? தீனாவா? சுதர்ஷன். யாருப்பா? சுதர்ஷன். சுதர்ஷன். சூப்பர் சுதர்ஷன். Hallo Maya. Fotografiere sehr gern. Zum Kollegen. Am Wochenende tanze ich gern. அமோக்கனெண்ட டான்ஸ் ஐஷ்கான். வீக்கெண்டில் வந்து டான்ஸிங் பிடிக்கும். ஓகேவா? சூப்பர். ஸோ ஃபோட்டோகிராஃபியரன் und tanzen. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது உங்களுக்கான கேள்வி. வாஸ் மாக்கன் சி கேன், உங்களுக்கு என்ன செய்ய பிடிக்கும்? வாஸ் மாக்கன் சி நிட் கேன், என்ன செய்ய பிடிக்காது? ஓகேவா? இது ஜஸ்ட் அப்படியே மார்க் பண்ண போயிட்டே இருக்க வேண்டியது கிடையாது. இது ஒருத்தருக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டு நீங்கள் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், குக்கிங் பண்ண பிடிக்குமா அப்படின்றதுக்கு எப்படி கேட்கணும்? ஃபார்மலாக கேட்கணும்னா காக்கட் சி கேன். இது தெரியுதா? ஸோ குக்கிங் பண்ண பிடிக்குமானா காக்கட் சி கேன். இதுவே இன்ஃபார்மலாக கேட்கணும்னா காக்ஸ்ட் டு கேன் அப்படின்னு கேட்கணும். சரிங்களா? அதே மாதிரி இன்ஸ்கினோ கேஹன், சினிமாக்கு போக பிடிக்குமா? கேஹன் ஜி கேன். கேன்னா லைக். கேன் சி கேன். இன்ஸ்கினோ. அதுவே கேஷுவலாக கேட்கணும்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, கேஸ் டு கேன் இன்ஸ்கினோ. இதுக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்லணும்னா, பிடிக்கும் அப்படின்னா யா ஜேர் கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்டவங்களே நீங்கள் திருப்பியும் கேட்கணும். உந்து. ஒருவேளை பெரியவங்களா இருந்துச்சுன்னா உன்சி, உந்து இல்லை உன்சி. ஸோ நீங்கள் எல்லாமே ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுனால பிரச்சனை கிடையாது. உன்சி இல்லை உண்டு சொல்லிக்கோங்க. இல்லையா உங்களுக்கு பிடிக்காதுன்னா நைன் நிக்ஸ் கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யார் கேட்டாங்களோ அவங்கள உண்டு போட்டு கேளுங்க. எஸ் கேட்ஸோ, எஸ் கேட்ஸோ எதுக்கு சொல்லுவாங்கன்னா, ஓகே பிடிக்கும்னு இல்லை பிடிக்காதுன்னு இல்லை, ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்றதுக்கு எஸ் கேட்ஸோ அப்படின்னு சொல்லணும். ஓகே, யாரை கேட்கலாம்? இன்னைக்கு எல்லாருமே அட்டென்ட் பண்ணிட்டாங்களா? யாராச்சும் லீவா தெரியல. இந்துமதி இருக்காங்களா? இருக்குமா? ஓகே. இந்துமதி, காக்ஸ் டு கேன். இந்துமதி, குக்கிங் பண்ண பிடிக்குமான்னு கேட்டிருக்கேன். பிடிக்கும்னா யா சேர்கன்னு சொல்லுங்க. பிடிக்காதுன்னா நைன் நிக்ஸ் கேன். ஓகே பரவாயில்ல அப்படின்னா எஸ்கேட்ஸோ. எஸ் கெஸ்டோ. அப்ப என்ன கேளுங்க. உன்சி என்ன கேளுமா? உன்சிமா. எஸ்கேட்ஸோ. எனக்கும் அப்படிதான். ஓகே, வேற யாரை கேட்கலாம்? தீனாவை கேட்கலாம். தீனா, கேஸ் டு கேன் இன்ஸ்கினோ. Ja, share then, ma'am. Und Sie, ma'am? Nine nichts again. Okay, ma'am. Okay.
வேற யாரை கேட்கலாம் சொல்லுங்க. கிஷோர் இருக்காங்களா? கிஷோர் இல்லையா? வேற யாரும் பதில் சொல்ற மாதிரி இல்லையா? சுஜன் மேம், சுஜன். யாரு? சுதர்சன். சுதர்ஷன். Okay, Sudarshan. Sudarshan swims to gan. Swims to gan, Sudarshan. என்னாச்சுப்பா? கேட்டுச்சா இல்லையாப்பா? Ma'am, yes, good so, ma'am. Yes, get so. Won't see, ma'am? 9 next again. Next again. Okay. ஓகே, இதே மாதிரி தான் நீங்க ஒவ்வொருத்தரையும் கேட்கணும் கொஸ்டின்ஸ். ஓகேவா? மியூசிக் கேட்க பிடிக்குமா அப்படின்னு. ஓரன் சி கேன் மியூசிக், இந்த கேள்வி இப்படிதான் கேட்கணும். இதுல வந்து நீங்க எதுவுமே நோட் பண்ணாம இப்படியே படிச்சுக்கோங்க. புரியுதா? ஹோரன்சி கேன் மியூசிக்னா ஃபார்மலா உங்களுக்கு மியூசிக் கேட்க பிடிக்குமான்ற கேள்வி. அதே மாதிரி ஹார்ஸ் டு டூ கேன் மியூசிக்னா இன்ஃபார்மலா கேஷுவலா ஃப்ரெண்ட்ஸோட கேட்கறதுக்கு ஹார்ஸ் டு கேன் மியூசிக் அப்படின்னு கேட்கணும். பதில் சொல்லும்போது யார் சேர்கன் கேட்டவங்கள உண்டு, இல்லைன்னா 9 நிக்ஸ் அகன் உண்டு, எஸ்கேட் சோ அப்படின்னு நீங்க எல்லாருமே மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுக்கணும். சரிங்களா? ஓகே, இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, இன்னும் ஒண்ணு சொல்லிடுறேன். அதை நீங்க நாளைக்கு படிச்சுட்டு வரணும். 21ல இருந்து நம்பர்ஸ் 21ல இருந்து எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்துறேன். நீங்க நாளைக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. ஓகேவா? இப்ப நம்ம 20 அப்புறமா 1 சொல்லுவோம் இல்லைங்களா? அங்க எப்படின்னா 1 and 20 சொல்லணும். உல்டாவா 1க்கு என்ன சொல்லுவோம்? ஐன், அப்புறமா உண்டு. அங்க ஸ்பேஸ் இல்லாம போட்டிருக்காங்க, நான் ஸ்பேஸ் போட்டு சொல்றேன். ஐன் und 20. புரியுதுங்களா? ஐன் und 20, 2 und 20, 2 and 20, 3 and 20 அந்த மாதிரி உல்டாவா சொல்லணும். நம்ம சொல்றதுக்கு ஆப்போசிட். ஃபர்ஸ்ட் இந்த ரைட்ல இருக்கிற இது சொல்லிட்டு அதுக்கப்புறமா லெஃப்ட்ல இருக்கிறது சொல்லணும். ஓகேவா? 1 und 20, 2 und 20, 3 und 20, 4 und 20, 5 und 20, 6 und 20, 7 und 20, 8 und 20, 9 und 20, அப்புறமா 30. ஜிக்குன்னு சொல்லலாம், இல்ல ஜிஷ்ன்னு சொல்லலாம். சில ஆடியோல ஜிக்குன்னு வரும், சில ஆடியோல வந்து ஜிஷ்ன்னு வரும். 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 200, 1000, 3000. இந்த 2 நம்பர்ஸ் 2 டிஜிட் இது மட்டும்தான் உல்டாவா சொல்லணும். இப்போ 74,000 அப்படின்னா 4 und 70. ஃபர்ஸ்ட் 4 சொல்லணும், அப்புறமா 70 சொல்லணும். புரிஞ்சுதா? ஒன்னும் இல்லப்பா, நம்ம சொல்ற மாதிரி அது அப்படியே ஆப்போசிட்டா உல்டாவா சொல்லணும், அவ்வளவுதான். நம்ம 20 அப்புறமா என்ன சொல்லுவோம்? 1 சொல்லுவோமா? இங்க வந்து 1 and 20, 2 and 20, 3 and 20 அப்படி சொல்லணும், அவ்வளவுதான். யாருக்கு புரிஞ்சது? யாருக்குமே புரியலையா? குணசீலனுக்கு புரிஞ்சிச்சா மேம்? இல்ல புரிஞ்சிச்சு. நீங்க விளையாடாதீங்க. யாருக்கு புரிஞ்சது சொல்லுங்க. புரிஞ்சுச்சா இல்லையா? யாருக்குமே புரியலையா?
இல்ல என்ன One more புரியல? time, ma'am. அதான்ப்பா நம்ம 21 அப்படின்னு சொல்லுவோமா, 2 டிஜிட்டா இருந்தா 22 23 Yes, அப்படின்னு ma'am. ஃபர்ஸ்ட் நம்ம 20 ஆமா. சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் 1 2 3 4 சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனா இது Yes, ma'am. அப்படியே ஆப்போசிட். 1 and 20, 2 and 20 Yes, ma'am. அப்படி சொல்லணும். புரியுது, அப்படின்னா புரியுது. 1 and 20னா ein, 1க்கு என்ன சொல்லுவோம்? eins தானே. ein und, undனா and, 20, 20னா 20. அதே மாதிரி இங்க வந்து ஸ்பேஸ் இல்லாம கொடுத்துருக்காங்க, எதுலயுமே ஸ்பேஸ் இல்ல. நான் இங்க புரியுற மாதிரி ஸ்பேஸோட கொடுத்துருக்கேன் இங்க. So 2 und 20, 3 und 20, 4 und 20, 5 und 20, 6 und 20, 7 und 20, 8 und 20, 9 und 20. அப்புறம் 30, 30. 30 வந்து அதே மாதிரி தான். 31, 32, 33, 34, 35, இப்படியே தான் சொல்லணும் நீங்க, வேற எதுவுமே இல்ல. புரியுது. ஓகே. நாளைக்கு நீங்க படிச்சுட்டு வாங்க. அதுக்கு அடுத்த கிளாஸ் 3rd லெசன்ல இன்னும் நிறைய நம்பர்ஸ் வந்துடும், அதனால நல்லா படிச்சுட்டு வந்துடுங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு இது செய்ய பிடிக்குமா, வாட் யூ லைக் டு டூ, அந்த இது கூட நல்லா படிச்சுட்டு வந்துடுங்க. சரிங்களா? Okay. ஓகே, cheers. Gute Nacht. Cheers, ma'am. Danke, ma'am. Bitte. Auf Wiedersehen. Auf Wiedersehen. Ma'am, off Wiedersehen, ma'am. Auf Wiedersehen. Patricia. Patricia இருக்கீங்களா? Patricia கேக்குதா நான் பேசுறது?